இந்த வீடியோவில் நாங்கள் அட் என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து, அதை வசனங்களில் எப்படி பயன்படுத்துறதுன்றதை வடிவாக அவதானிப்போம். ஏடி அட்டெண்டா இல். அட்டெண்ட சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து? இல். எப்படி உச்சரிக்க வேணும்? ஏடி அட். அட் டீயில் முடிகிற வழியாக டீன்ற சவுண்ட் அழுத்தமாக வரணும். அட் இட்டன்னு முடியணும். அட். அட்டெண்ட சொல்லுக்கு தமிழ் கருத்து இல். இப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட்டெண்ட சொல்லு வந்தால் அந்த இடத்தில் நினைக்க வேணும். இப்போ ஒரு கிராமத்தின் பேரை போட்டுட்டு அதுக்கு முன்னுக்கு அட் வந்திருக்கு. கிராமம்னா வில்லேஜ். வில்லேஜின் பேரை போட்டு அதுக்கு முன்னுக்கு அட் போட்டால் அந்த கிராமத்தில் அட் இல்லைன்னு நினைக்க வேணும். அதாவது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் இல்லைன்னு வரும். என்னென்னா அட்டுண்ட கருத்து இல்லைன்னு. முதலாவது பாருங்கோ, அட் ஹோம். ஹோம்னா வீடு. முன்னுக்கு அட் வந்திருக்கு பாருங்க. ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் இல்லைன்னு நினைக்க இல்லை வேணும். அப்போ அட் ஹோம் என்ன கருத்து? வீட்டில். அட் ஹோம் வீட்டில். ஹோமண்டா வீடு, அட்டண்டா இல்லை. அப்போ அட் ஹோமண்டா வீட்டில். அதை மாதிரி பாருங்கோ, அட் ஸ்கூல். அட் ஸ்கூல். ஸ்கூலுண்டா பாடசாலை. என்ன ஒரு இடம் முன்னுக்கு அட் வந்தால், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் நினைக்க வேணும். இங்கே ஸ்கூல் பாடசாலை ஒரு இடம் தானே. முன்னுக்கு அட் வந்தால் அட்டுண்ட கருத்து இல்லை. அப்போ அட் ஸ்கூல் பாடசாலையில். அடுத்தது பாருங்க, அட் த பஸ் ஸ்டாப். அட் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புண்டா என்ன? பஸ்ஸுண்டா பேருந்து, ஸ்டாப்புண்டா தரிப்பிடம். அப்போ பஸ் ஸ்டாப்புண்டா பேருந்து தரிப்பிடம், அதாவது பஸ்கள் எல்லாம் நிற்கிற இடம். என்ன அப்போ அதுக்கு முன்னுக்கு அட் வந்திருக்கு. அப்போ பஸ் ஸ்டாப் ஒரு இடம். முன்னுக்கு அட் வந்தால், ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில். பஸ் ஸ்டாப்புண்டா பேருந்து தரிப்பிடம். முன்னுக்கு அட் வந்தால் பேருந்து தரிப்பிடத்தில். அட் த பஸ் ஸ்டாப் பேருந்து தரிப்பிடத்தில். அடுத்தது அட் த ரயில்வே ஸ்டேஷன். அட் த ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கோ. ரயில்வே ஸ்டேஷன்னா புகையிரத தரிப்பிடம், அதாவது புகையிரதங்கள் எல்லாம் நிற்கிற இடம். என்ன அப்போ ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடம் தானே. அதுக்கு முன்னுக்கு அட் வந்தால் என்ன கருத்து? அட்டுக்கு இல்லை. அப்போ புகையிரத தரிப்பிடத்தில். அட் த ரயில்வே ஸ்டேஷன் புகையிரத தரிப்பிடத்தில். அடுத்தது பாருங்கோ, அட் த என்ட்ரன்ஸ். அட் த என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்ன்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நுழைவாயில். அட் த என்ட்ரன்ஸ். அப்போ என்ட்ரன்ஸ்ண்டா நுழைவாயில். நுழைவாயில் ஒரு இடம் தானே. இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் எடுக்க வேணும். என்ன அப்போ என்ட்ரன்ஸ்ண்டா நுழைவாயில். முன்னுக்கு அட் வந்தால் அட் இல். அட் த என்ட்ரன்ஸ் நுழைவாயிலில். அட் த என்ட்ரன்ஸ். இப்போ திருப்பி பாருங்கோ, அட்டண்டா என்ன தமிழ் கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் நினைக்க வேணும். என்ன இப்போ பாருங்க, ஒவ்வொன்றையும் உச்சரிப்பு பிள்ளையெல்லாம் வாசிப்போம். அட் ஹோம் வீட்டில். அட் ஸ்கூல் பாடசாலையில். அட் த பஸ் ஸ்டாப் பேருந்து தரிப்பிடத்தில். அட் த ரயில்வே ஸ்டேஷன் புகையிரத தரிப்பிடத்தில். அட் த என்ட்ரன்ஸ் நுழைவாயிலில். இப்போ கொஞ்சம் வசனங்களோட இன்னும் மேலதிக விளக்கம் தாரன். அந்த வசனங்களையும் வடிவாக அவதானிங்கோ. இந்த வசனங்களையும் வடிவாக அவதானிங்கோ. He is at home. He is at home. ഇതിൻ്റെ தமிழ் கருத்தை பார்ப்போம். He என்றா அவர். பாருங்கோ, ஹோம்ண்டா என்ன? வீடு. முன்னுக்கு அட் வந்திருக்கு. ஏடி அட். அட்டுக்கு என்ன கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் எடுக்க வேணும். என்ன அப்போ ஹோம்ன்னு சொன்னால் என்ன கருத்து? வீடு தானே. வீட்டுக்கு முன்னுக்கு அட் வந்தால் வீட்டில். அப்போ அவர் வீட்டில் இருக்கிறார். ஹீ இஸ் அட் ஹோம். அவர் வீட்டில் இருக்கிறார். அடுத்தது பாருங்கோ, யூ ஆர் அட் ஸ்கூல். யூ ஆர் அட் ஸ்கூல். யூ அண்டா நீங்கள். ஸ்கூலண்டா பாடசாலை. பாடசாலை ஒரு இடம். அதுக்கு முன்னுக்கு அட் வந்திருக்கு. அப்போ இல்லைன்னு நினைக்க வேணும். என்ன ஸ்கூலண்டா பாடசாலை. முன்னுக்கு அட் வந்தபடியாக அட் ஸ்கூல் பாடசாலையில். நீங்கள் பாடசாலையில் இருக்கிறீர்கள். யூ ஆர்
at school. அடுத்தது பாருங்க. They are standing at the bus stop. They are standing at the bus stop. They என்ன கருத்து? அவர்கள். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. THEY they என்ற சொல்லுக்கு தமிழ் கருத்து அவர்கள். ஸ்டாண்டிங் நிற்றல் என்ன? ஸ்டாண்டிங். அப்போ தே ஆர் ஸ்டாண்டிங்கன்னா அவர்கள் நிற்கின்றார்கள். எங்கேன்னு பார்ப்போம். அட் த பஸ் ஸ்டாப். பாருங்க, பஸ் ஸ்டாப்புண்டா என்ன? பஸ்ஸண்டா பேருந்து, ஸ்டாப்புண்டா தரிப்பிடம். பஸ் ஸ்டாப்புண்டா பேருந்து தரிப்பிடம், அதாவது பேருந்துகள் எல்லாம் வந்து நிற்கிற இடம் என்ன? பஸ்கள் எல்லாம். அப்போ பஸ் ஸ்டாப் வந்து ஒரு இடம். அந்த இடத்துக்கு முன்னுக்கு அட்டுன்ற சொல்லு வந்திருக்கு. அட்டுக்கு என்ன தமிழ் கருத்து? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்திலண்டு இணைக்க வேணும் என்ன? அப்போ இங்கே பஸ் ஸ்டாப்பும் ஒரு இடம் தானே. முன்னுக்கு அட் வந்தால் அட் த பஸ் ஸ்டாப், பேருந்து தரிப்பிடத்தில். அப்போ அவர்கள் பேருந்து தரிப்பிடத்தில் நிற்கின்றார்கள். தே ஆர் ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாப். அடுத்தது, they are standing at the railway station. பாருங்க, they are standing at the railway station. they என்ன தமிழ் கருத்து? அவர்கள். ஸ்டாண்டிங் நிற்றல். அப்போ they are standing அவர்கள் நிற்கின்றார்கள். எங்கேன்னு பார்ப்போம். at the railway station. பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்டா புகையிரத தரிப்பிடம் என்ன? ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து நிற்கிற இடம் என்ன? ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத தரிப்பிடம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு இடம் எல்லோ. இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில் எடுக்க எல்லோ வேணும். அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு அட் வந்தபடியாக அட் த ரயில்வே ஸ்டேஷன், புகையிரத தரிப்பிடத்தில். அப்போ அவர்கள் புகையிரத தரிப்பிடத்தில் நிற்கின்றார்கள். தே ஆர் ஸ்டாண்டிங் அட் த ரயில்வே ஸ்டேஷன். அடுத்த வசனத்தை பாருங்க. We are at the entrance. We are at the entrance. We என்றா நாங்கள். பாருங்க, entrance என்றா நுழைவாயில். entrance நுழைவாயில். முன்னுக்கு அட் வந்திருக்கு. அப்போ ஒரு இடத்துக்கு முன்னுக்கு அட் வந்தால் அந்த இடத்தில், நுழைவாயில் என்றது ஒரு இடம் தானே. முன்னுக்கு அட் வந்திருக்கு. at the entrance நுழைவாயிலில். நாங்கள் நுழைவாயிலில் நிற்கின்றோம். we are at the entrance. இப்போ திருப்பி வாசனங்களே ஒரு கவுச்சரிப்பு பிள்ளை இல்லாமல் வாசிப்போம். he is at home. he is at home. அவர் வீட்டில் இருக்கின்றார். you are at school. you are at school. நீங்கள் பாடசாலையில் இருக்கிறீர்கள். they are standing at the bus stop. they are standing at the bus stop. அவர்கள் பேருந்து தரிப்பிடத்தில் நிற்கின்றார்கள். they are standing at the railway station. they are standing at the railway station. அவர்கள் புகையிரத தரிப்பிடத்தில் நிற்கின்றார்கள். we are at the entrance. we are at the entrance. நாங்கள் நுழைவாயிலில் நிற்கின்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நிச்சயம் நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களாக வர வேணும்.